Chapter 7, exercise 7.4, question number 1ல 4th and 5th பார்ட்டுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Question number 4, log 1 minus x. இதோட மெக்லார் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் கண்டுபிடிக்கணும். மெக்லாரின் விரிவு log 1 minus x என்கிற சார்புக்கு கண்டுபிடிக்கணும். இதில் -1 less than or equal to x less than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட மதிப்பு -1 மற்றும் -1 விட அதிகமாகவும் 1 விட சிறியதாகவும் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு முதல்ல log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னன்னு நமக்கு தெரியணும். log xோட வகைக்கெழு 1/x அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்தது 1/xோட டிஃபரன்ஷியேஷன் என்ன அப்படின்னா -1/x². இது x இன்வர்ஸ்னு எழுதலாம். பவரில் இருக்கிற முன்னாடி எழுதிட்டு பவரில் ஒன்று குறைச்சோம்னா x -1x பவர் -1 -2ன்னு வரும். இது எழுதணும்னா -1/x² வரும். அதே போல் அடுத்தது -1/x² பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா +2/x³ பவரில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். டிவைடர் பையில் உள்ளதில் ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் ப்ளஸ் வரும். இந்த பவர் எடுத்து அதில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -2 ஓகே. இப்போ +2/x³. அடுத்தது என்ன வரும்? 2/x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா -6/x⁴. இதே போல் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். இதில் உள்ள அந்த ஐடியாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. பவரில் இருக்கிறத மைனஸோடு சேர்த்து இந்த மேலே இருக்கிற நம்பரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -3 × 2 -6. அப்புறம் பவரில் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 3 × 4. ஓகே. இது நமக்கு பேசிக்காக அந்த சம்மில் தேவைப்படுது. இப்போ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது f(x) தான். அது என்ன நமக்கு தெரியும், log 1 minus x. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமலே நம்ம எழுதிக்கிறோம் log 1 - x. ஏன்னா f(0) நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். என்ன கிடைக்கும் நமக்கு? log 1 கிடைக்கும். log 1ஓட வேல்யூ 0 தான். ஓகே. அடுத்தது f'(x). ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். log x பண்ணால் 1/xன்னு நமக்கு தெரியும். அப்போ 1/1 - x. 1 - x எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -1 வரும். அப்போ கண்டிப்பாக அதுவும் நம்ம போடணும். இப்போது எக்ஸுக்கு இடத்துல 0 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? -1/1 - 0. அப்போ -1 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது f'(x). இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1/x பண்ணால் -1/x². ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. அது முன்னாடி 1/x பண்ணால் என்ன கிடைக்கும்? -1/x². 1 - x to the whole square. 1 - x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்னொரு மைனஸ் வரும். இப்போ மொத்தத்தில் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இன்னொரு மைனஸ் இருக்கும். இப்போ -1/x² தான் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடும். -1/1 - 0 இப்போ 1 - 0 1 தான். 1² 1. அப்போ -1 தான் கிடைக்கும். அடுத்து f'(x). -1/x² பண்ணால் +2/x³ அது மாதிரி இதில் என்ன கிடைச்சிரும்? +2/1 - x3 இன்ட்டு 1 - x பண்ணால் இன்னொரு -1 வந்துடும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். இப்போ என்ன கிடைக்கும்? -2/1 - 0 இப்போ -2 அப்படி நமக்கு கிடைச்சிது. f'(x). இப்போ +2/x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் -6/x⁴ மாதிரி இதில் என்ன வந்துடும்? -6/1 - x⁴ கிடச்சிரும். ஏற்கனவே ஒரு -1 இருக்குது. இப்போ ஒரு -1 வரும். எப்படின்னா இப்போ ஒரு தடவை பண்ணுறதுனால 1 - x பண்ணால் ஒரு -1 வரும். மொத்தத்தில் -6 தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ -6 எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். அதுதான் நமக்கு தேவை. 1 - 0 இப்போ மொத்தத்தில் -6 வருது. இப்போ எல்லா டேம்லையும் மைனஸ் வருது. 4 நான்-ஜீரோ டேர்ம்ஸ், 0 இல்லாத 4 டேர்ம் கிடச்சிட்டு அப்போ இது போதுமானது நமக்கு. இப்போ அந்த சீரீஸ் எக்ஸ்பான்ஷனாக எழுதுவோம். மெக்லார் சீரீஸ். மெக்லாரின் விரிவு ஃபார்முலா என்ன? f(x) = f(0) + f'(0) (1 x) + f'(0) (2 x² + f'(0) (3 x³ + எக்ஸெட்ரா. இது மாதிரி போயிட்டுருக்கோம். இது மெக்லாரின் விரிவு. இதில் நாங்கள் கண்டுபிடிச்ச வேலையெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். f(x)ங்கிறது log 1 - x. f(0)ங்கிறது 0 தான். f'(0)ங்கிறது -1. இப்போ -1/1 x. f'(0)ங்கிறது அதுவும் -1 தான் (2 x²). அடுத்தது f'(0)ங்கிறது -2 (3 x³
அது ஃபோர்த்து டேஷ். அப்போ என்ன வரும்? -6 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்குது. அப்போ 1/1 1 ஃபேக்டோரியல் 1 தான். அப்போ -x மட்டும் தான் வரும். இதில் 2 ஃபேக்டோரியல் 2 தான். அப்போது x²/2 அடுத்தது -2/3 ஃபேக்டோரியல்னா 1 × 2 × 3 x³ இருக்குது. அப்போ 2 கேன்சல் ஆகிடுது. -6 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4 எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு வருது. இந்த 2 3s are 6 கேன்சல் ஆகிடுது. மொத்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது -x -x²/2 -x³ 3 -x பவர் 4/4 மைனஸ் எக்ஸெட்ரா. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மெக்லாஸ் சீரீஸ் log 1 - xக்கு. எல்லா டைம்லையும் மைனஸை காமனாக கூட நம்ம எடுத்து போடலாம். இது எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட்டில் 4th சம், அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் 5th சம் போட போகிறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட்டில் 5th சம் tan inverse of xக்கு மெக்லாஸ் சீரீஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே உள்ள மாதிரி தான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியதான். முதல்ல tan inverse of x, இப்போ f of xங்கிறது tan inverse of x, f of x = tan inverse of x. ஃபஸ்ட்டு வகையீடு பண்ணாமல் அப்படி எழுதிக்கும், ஏன்னா இது f of 0. tan inverse of xல xக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? tan inverse of 0 = எந்த வேல்யூ? 0 டிகிரி. ஓகே, அடுத்தது f dash of x, tan inverse of xை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். tan inverse of xை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x². இது எப்படியே வச்சுருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கும். இப்போ அப்படியே வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா 1/1 + 0 கிடைக்கும், அதாவது 1 தான். அதனால் இந்த f dash of xை நம்ம ஒரு தடவை சிம்பிளிஃபை பண்ணிக்கும். f dash of x = 1/1 + x². இதை எப்படி எழுதிக்கிறோம்னா 1 + x² ஹோல் பவர் -1 எழுதிக்கிறோம். இதில் நம்ம பைனாமியல் சீரீஸ் ரிசல்ட்டை இதில் யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா 1 + x ஹோல் பவர் -1 = 1 - x + x² - x³ + x பவர் 4 மைனஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? x² இருக்குது. அதை அப்படியே யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 - x² ப்ளஸ் x² ஹோல் ஸ்கொயர் minus x² whole cube plus x² whole power 4 minus etc. அப்போ 1 minus x² minus from plus x power 4 minus x power 6 plus x power 8 minus etc. இதுதான் f dash of x. இப்போ xக்கு பதிலாக 0 போட்டோம்னாலும் அதே தான் கிடைக்கும். xக்கு இடம்லாம் போயிட்டுனா 1 கிடைச்சிரும். ஓகே, f dash of x கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது f double dash of x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குவோம். இனிமேல் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். f double dash of x இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பண்ணால் 0, x² பண்ணால் 2x, x power 4 பண்ணால் 4x³ x power 6 பண்ணால் -6x power 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் என்ன கிடைக்கும்? எல்லா டைம்லையும் எக்ஸ் இருக்கிறதுனால 0 வந்துடும். ஓகே, இது f double dash of x, f double dash of 0 வேல்யூ இது. அடுத்து f triple dash of x அப்படிங்கிறது இன்னொரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். -2x பண்ணால் -2 × 1 கூட போட்டுக்கலாம். 4x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க 3 மல்டிப்ளையில் வந்துடும். 4 3s are 12x². பவரில் இருக்கிற 5 முன்னாடி வந்துடும். அப்போ 30x power 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் அந்த -2 மட்டும் கிடைக்கும். ஓகே, அடுத்தது f fourth dash of x. இங்கே -2 பண்ணால் 0 ஆகிடும். 12x² பண்ணால் 24x, 30x power 4 பண்ணால் -120x³ எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா இங்கே 0 வந்துடுது. அடுத்து எஸ் fifth dash of x அப்படிங்கிறது அடுத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 24x பண்ணால் 24, 120x³ பண்ணால் -360x² ப்ளஸ் எக்ஸெட்ரா கிடைக்குது. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இந்த 24 வந்துடும். ஓகே, இது போதுமானது. 3 non-0 டேர்ம் இப்போ தான் கிடைக்குது. அதனால தான் நம்ம இது வரைக்கும் பார்க்குறோம். f dash, f triple dash, f fifth dash இது மட்டும் தான் இப்போ 0 இல்லாமல் நம்பரில் வந்திருக்கு. இப்போ நம்ம மெக்லாஸ் சீரீஸில் இதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் மெக்லாஸ் f of xங்கிறது
tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது tan இன்வெர்ஸ் ஆஃப் 0 0 தான். எஃப் டேஷ் ஆஃப் 0ங்கிறது பார்த்தோம் 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸு. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0ங்கிறது 0 பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0ங்கிறது -2 பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஃபோர்த் டேஷ் வந்து 0 டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 4. அடுத்து ஃபிஃப்த் டேஷ் தான் வந்து +24 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு கிடைக்குது. இப்போ 1 விட்டு 1 0 ஆகிறதுனால இது எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் 1 தான். அடுத்து 0. அடுத்தது -2 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னால் 1 × 2 × 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் பவர் 5 24 டிவைடட் பை 1 × 2 × 3 × 4 × 5 எக்ஸ் பவர் 5 ப்ளஸ் எக்ஸெட்ரா அல்லது மைனஸ் எக்ஸெட்ரா கூட போடலாம். நான் அடுத்த டைம் ஆல்டர்னேட்டிவ் சைன் வந்து மைனஸ் ப்ளஸ் வரும். ஓகே 24னா இப்போ 2 3s are 6 6 4s are 24க்கு இந்த இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். இப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கான மெக்லாஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனுங்கிறது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 பை 5 அண்ட் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான மெக்லாஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை வந்து ஆர்க் tan எக்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஆர்க் tan எக்ஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டில் 5th சம், ஏற்கனவே 4th சம் பார்த்தோம் log 1 - x, அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டுமே ஈஸியான சம்மு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.